நண்பர்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அடிப்பொழியான காருக்கான ப்ரீமியமான ஒரு ஹை எண்ட் ஆடியோஸுக்கு கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, ஒசைல் அப்படிங்கிற பிராண்டு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட பல கம்பெனிகள் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருப்பேன். அதோட பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பாக்ஸை பார்த்திங்கன்னா வெறும் பிளைனாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒசைல் அப்படின்னு எழுதியிருக்காங்க, த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இவங்க எழுதிய ஹை எண்டு மொபைல் லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதோட ஸ்பெக் எதுவுமே அவங்க அவுட்லுக்கில் எங்கேயுமே கொடுக்கல. இதோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். அவங்க பஞ்ச் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா 14,999 ரூபா பஞ்ச் பண்ணியிருக்காங்க. சம் டிஸ்கவுண்ட்டில் தான் இது நமக்கு கிடைக்கும். எந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கல. இதில் கொடுத்துருக்கேன் ஹை சென்சிட்டிவிட்டி. நான் ஒசைல் பற்றி பேசுகிற எல்லாருக்கிட்டே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான். நான் நிறைய பேர்ட்ட ஒசைலை பற்றி பேசியிருக்கேன். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக வீடியோ பண்ணுறோம். ஸோ ஒசைல் ஸ்பீக்கர்ஸ் வந்து பொதுவாகவே கொஞ்சம் சென்சிட்டிவ் அதிகமாக இருக்குது. சென்சிட்டிவ் அப்படின்றது பார்த்திங்கன்னா லோ வால்யூம்லேயும் சரி ஹை வால்யூம்லேயும் சரி அதோடைய ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து தாறுமாறாக மாறாது. அப்படி ஒரு ஃப்ரீக்வன்சி கரெக்டான ஒரு லெவலில் இருக்கும். ஸோ நல்ல சீக்வன்ஸியாகிட்டு கேட்கக்கூடிய ஒரு நல்ல குவாலிட்டியான அவுட்புட் அதுலேருந்து வரும். ஸோ அதுக்கு தான் அவங்க ஹை சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் டெக்னிக்கலாக சொல்ல போனால் ஸோ அது ஒரு வீடியோவாக வேணால் பண்ணலாம். இன்னும் ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் பேலன்ஸ் எழுதியிருக்காங்க. பர்ஃபெக்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதோட லோ எண்டும் ஹை எண்டும், அந்த லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி வந்து பேலன்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக இயங்கக்கூடியது. இந்த காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் யூனிட்லேருந்து ஊஃபரும் டியூட்டரும் ஒர்க் ஆகாது. ஊஃபர் தனியாக இருக்கும், டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் இந்த மாடல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கம்ப்ளீட்லி ஆக்டிவ் செட்டப் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ப்ராசஸர்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நான் அடுத்து சொல்கிறேன் எப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்யூரேட் அண்ட் ஆத்தென்டிக் அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேறு எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம்னாக்க ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு A4 ஷீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பாக்ஸில் போட வேண்டிய இமேஜஸ் எல்லாமே இந்த A4 பேப்பரில் போட்டிருக்காங்க. அதோட மாடல் நம்பர் இங்கே தான் போட்டிருக்காங்க. மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா F165A அப்படிங்கிறது என்னுடைய மாடல் நம்பர். ஸ்பீக்கர்ஸுக்கான ஸ்பெசிஃபிகேஷன், ஸ்பீக்கர்ஸுக்கான இமேஜஸ் எல்லாமே உள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு வேளை சீக்ரெட்டுக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியலை. பட் அவங்க இப்படி தான் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அப்படி இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதோட இம்படன்ஸ் வந்து 4 ohms இம்படன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய RMS வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் தான் இதோடைய RMS வேல்யூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மினிமம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 65 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, வெயிட்டு, மேக்னெட் அப்படின்ற நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம ஆக்டிவ் ஆடியோ செட்டப் பண்ண தொடங்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப இதோடைய பர்ஃபெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஃபில் வந்து இந்த கிராஃப் மாடலை நம்ம செட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான் அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து கான்ஸ்டண்ட்டானது. ஒவ்வொரு கார்களுக்கும் இதோட வேல்யூ மாறுபடும். காரணம், இப்போ ஒரு என்ட்ரி லெவல் கார் எடுக்கிறோன்னு வைங்களேன், ஒரு ஹேட்ச்பேக் கார் எடுக்கிறோன்னா அதோடைய உள்ள இருக்கக்கூடிய வால்யூம் வேறு. வால்யூம் மீன்ஸ் அதோட கொள்ளளவு வேறு. ஸோ இப்போ ஒரு இன்னோவா இல்லை ஒரு MPV வெஹிக்கிள்ஸ் இருக்குது இல்லையா, இன்னோவா மாதிரி. ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய காரோடைய உள் கொள்ளளவுங்கிறது வேறு. அது வந்து அது வேறு கான்செப்ட். அப்போ அதுக்கு வந்து இந்த ஹேட்ச்பேக்கில் இருக்கக்கூடிய டூனிங் செட்டப் அதுக்கு செட் ஆகாது. ஸோ இவங்க இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு லெவல் வந்து இதில் ஜஸ்ட்டு இமேஜின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணும்னாக்கா நம்ம ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்ல இன்ஃபர்மேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ மவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூட்டர்ஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கான அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூட்டருக்கான கப் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக எல்லா ஸ்பீக்கர் பாக்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஒசைலுடைய மிட் பஸ் டிரைவர். ஓகேங்களா? அதாவது ஊஃபர் காம்பனண்ட் ஸ்பீக்கர்ஸில் வரக்கூடிய ஒரு ஊஃபர். இது பியூர் காம்பனண்ட் கிடையாது, இருந்தாலும் காம்பனண்ட்னு வச்சுக்கோம். அந்த காம்பனண்ட்டில் வரக்கூடிய லோ ஃப்ரீக்வன்சியுடைய டிரைவர். ஓகேங்களா? அதாவது மிட் பாஸ். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லி பிளாக்கு தான். பிளாக்கை பட்டு ஒரு களி இல்லை. அவங்க ஃபுல் பிளாக்கு. அவங்க நடுவில் வந்து ஒசைல்னு பஞ்ச் பண்ணிக்காங்க, த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் வேறு எந்த ஆக்வர்டாட் எதுவுமே பண்ணலை. டிசைனில் அவங்க பெரிய அளவுக்கு இது என்ன சொல்கிறது, கலராக கொடுத்து அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன்லாம் உருவாக்கலை. டிசைனில் நார்மலாக
பார்க்குறதுக்கு லுக்காக ப்ரீமியமாக இருக்கிற மாதிரியே பண்ணியிருக்காங்க Black கலரில். இதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடம்பரமாட்டு எந்த செலவுகளும் கிடையாது, 2 ஸ்டிக்கரோடு முடிச்சுட்டாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எழுதவே இல்லை, எல்லாமே அந்த பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் டெர்மினலும் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசியம் குவாலிட்டியாக டபுள் டெர்மினல் பண்ணியிருக்காங்க. ஏன் இது டபுள் டெர்மினல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இதிலேருந்து நாம் டியூட்டருக்கு லைன் எடுக்கணும்னா இதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டுக்காக தான் இந்த டபுள் டெர்மினல் வருது. இது வந்து நமக்கு கிராஸ் ஓவரில் இயங்காது, டைரெக்டாக செட்லேருந்து ஊஃபர் இயங்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் மோஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒன்றில் இதை ஆக்டிவ் செட்டப் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நம்ம கார் செட்டிலே டைரெக்டாக நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸை ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ JBL GTO கிளப் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எடுத்திங்கன்னா அதோட RMS வேல்யூ 80லேருந்து 90 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது நம்ம டேரெக்டாக செட்டில் கொடுக்குறப்ப ஸ்பீக்கர்ஸ் பாடும், பட் அந்த செட்டுடைய மேக்ஸிமம் குவாலிட்டி அது யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் ஒரு சின்ன டவுட்டு தான். பட் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் ஒரு 60 வாட்ஸ் 70 வாட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு செட்டு தாக்கு பிடிச்சி பாடும் அப்படிங்கிறதான் ஒரு பேசிக்கான கான்செப்ட்டு. காரணம் நம்ம செட்டுகளில் இருக்கக்கூடிய இப்போ உள்ள செட்டுகள் சில செட்டுகள் 50 வாட்ஸ் RMS இருக்குது, பழைய OEM செட்டுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வாட்ஸ் RMS தான் இருக்கும். ஸோ அந்த செட்டுகளுக்கு கூட இந்த ஸ்பீக்கர்ஸ் நல்லா ரெஸ்பான்ஸும் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இன்னும் ஹை-எண்டு ஸ்பீக்கர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இதை கையில் வச்சுருக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்த ஒரு ஸ்பீக்கர்ஸ். சிலருக்கு தோணலாம் என்னடா அதில் என்னடா இருக்குது அப்படின்னு தோணலாம், பட் அப்படியே இல்லை. அதை விரும்புகிறவங்களுக்கு அந்தந்த பொருட்கள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது ஒசைல். இதோடைய இந்த ஒசைல் பிராண்டுடைய கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸு. ஸோ ஃப்ரான்ஸ் தான் இது டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. ஸோ இப்போது இதில் வந்து அவங்க மேனுஃபேக்சரிங் சைனா அப்படிங்கிற எந்த டீட்டெயிலுமே இங்கே கொடுக்கல. பட் அதனால் இது எந்த நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னு தெரில. பட் அவங்க இந்த பாக்ஸில் வந்து பஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரிஜின் வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து நம்ம டியூட்டர் பார்ப்போம். இதுதான் டியூட்டர், சில்க் டோம் டியூட்டர். இந்த டியூட்டரை பார்க்குறப்பவே நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஐ மீன் ஒரு சில டியூட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தோன்னே நமக்கு தெரியல அந்த குவாலிட்டி. இது சில்க் டோம் தான். சில்க் டோம் டியூட்டர்லேயும் அதோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட நம்ம கார்பன் ஸ்பீக்கர்ஸ் இருக்குல்ல, கார்பன் 160 மாடல் ஸ்பீக்கர்ஸ்லையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி டியூட்டர்ஸ் தான் வரும். ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்கும். கார்பன் ஸ்பீக்கர்ஸ் வந்து மொத்தத்துலேயே நல்லா தான் இருக்கும். கார்பன் ஸ்பீக்கர்ஸ் நான் கிட்டத்தட்ட 2 மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு காம்பனண்ட், ஒரு கோஆக்சல். அது கார்பன் 165ன்னு நினைக்கிறேன் அந்த காம்பனண்ட்டோடைய மாடல். ஸோ நம்ம வீடியோ பண்ணதில் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ மட்டும் அதை போட்டுருப்போம்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்கக்கூடிய டியூட்டர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை விடவும் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. பட் இதை நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், அப்போ தெரிஞ்சிடும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர் நெட்வொர்க் போர்டு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் இது வந்து பியூர் காம்பனண்ட் சிஸ்டம் கிடையாது. இதை வந்து நம்ம ஒரு ஆக்டிவ் செட்டப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சிம்பிள் பட்ஜெட்லலாம் ஒரு ஆக்டிவ் செட்டப் பண்ணணும்னாக்க இந்த ஸ்பீக்கர்ஸை தாராளம் யூஸ் பண்ணலாம். 2-வே ஆக்டிவ்கெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி யூனிட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அங்கே WFன்னு எழுதியிருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம ஊஃபர்லேருந்து எடுத்துக்கிடணும். ஊஃபரில் நம்ம தெரிச்சோன்னா இல்லை ஆல்ரெடி டபுள் டெர்மினல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ ஒரு டெர்மினல் எடுத்துக்கிடணும். இது ஒரு சைடு கெப்பாசிட்டிங் ஆகி TWன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம டியூட்டரில் கொண்டு போய் கொடுத்துக்கிடணும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ கொடுத்துட்டோனாலே இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். As the chemicals that take us higher, the night's young and it's just begun. As she puts her hand in mine, we wanna chase the night. ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க, வேறு லெவல். ஸோ
ஸோ இதை என்ன சொல்கிறது, பயங்கரமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நான் ரெகுலராக நான் போட்ட மியூசிக்கெல்லாம் நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்பீக்கர்ஸோட வேறு மற்ற ஸ்பீக்கர்ஸுக்கு எப்படி இருக்குது, இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு லெவல், இது வேறு இனம், அதான் உண்மை. இன்னும் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, இன்னும் ஸ்பீக்கர்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதில் இது ஒரு டைப், ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்குது. அதோட ஆடியோ கிளாரிட்டின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நான் நார்மல் சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டேன். நமக்கு வீடியோவில் கேட்க வைக்க முடியாது, காரணம் காப்பிரைட் இஷ்யூ பண்ணுவாங்க. நான் கொஞ்ச நேரம் அப்படியே நான் வீடியோ கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன். ஸோ கிளாரிட்டின்னா அப்படி ஒரு கிளாரிட்டி. டியூட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு லெவல் டியூட்டர். இது என்ன சொல்கிறது, சில்க் டோம் டியூட்டர்ஸில் வேறு லெவல் டியூட்டர்ஸ். ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி சில்க் டோம் டியூட்டர்ஸில் நல்ல டியூட்டர்ஸ் நீங்கள் பயோனியர்லாம் வாங்கினா, டிஎஸ் கேட்டகரிலாம் வாங்கணுன்னா உங்களுக்கு 9,000 ரூபா பக்கம் வரும் 2 டியூட்டர் மட்டும். இப்போ JBL ஸ்டேடியம் அந்த மாதிரி டியூட்டர்ஸ் வாங்கினா கூட உங்களுக்கு 6,000 ரூபா பக்கம் வரும். GTO வாங்கினாலும் 5,500 வரும். கிளப்பு டைப் வாங்கினாலும் கிட்டத்தட்ட 3,900 அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது. ஸோ அப்போது நீங்கள் கற்பனை பண்ணிவிடுங்க, இந்த கம்பெனியோட இந்த ப்ரைஸ் வந்து ரீசனபிளான ப்ரைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிசைன் பேட்டர்னில் பெரிய அளவு கான்சன்ட்ரேட் பண்ணலை. பட் பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்மூத்தாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, அந்த சாங்ஸ் கேட்குறப்ப அப்படி என்ன சொல்கிறது, அப்படி ஸ்லைஸாக கேட்ட மாதிரியே இருக்குது. அதான், அதுக்கு மேலே வார்த்தைகள் இல்லை, எனக்கு என்ன சொல்லணும்னு வார்த்தைகள் இல்லை. ஸோ அதுக்காக உலகத்திலே பெஸ்ட் அப்படின்னலாம் நான் சொல்ல வரல. நம்ம ஸ்வீட்டாக வேணும் எனக்கு, நான் சிம்பிளாக ஸ்வீட்டாக கேட்பேன் அப்படிங்கிறவங்க தாராளம் வாங்கிடுங்க. ஸோ கண்டிப்பாக என்னோடய காருக்கு இதே மாதிரி நான் ஒன்று வாங்கி மாட்டிடுவேன். ஓகேங்க.